பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நம்ம மயில் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கவும் பாக்கியம் வராங்க. பாக்கியத்தை பார்த்ததுமே வந்து கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறாங்க. மயில், என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி அழுகுற? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ளை உன்னை ஏதாவது திட்டினாரா? இல்லை உன் மாமியார் ஏதாவது திட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குழலி இருந்துட்டு, ஆமாம், இவங்களெல்லாம் திட்டணும் வேற. நீங்கள் பண்ண திருட்டு வேலைக்கு, ஃப்ராடு வேலைக்கு பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? இவளை நாங்கள் கொல்லாமல் விட்டுருக்கோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே பாக்கியத்துக்கு படபடாங்குது. என்னம்மா நீ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைய கொன்னுடுவேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாங்க, பின்ன என்ன பண்ண முடியும்? நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஃப்ராடு வேலை பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குழலி கேட்கவும் பாக்கியத்துக்கு பதறுது. என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எதுவுமே நான் வளவலன்னு பேசுறதுக்கு விரும்பலை. நீங்கள் மயில் விஷயத்தில் பொய் சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்ன என் பையனை பார்த்தா உங்களுக்கு முட்டாள தெரிஞ்சிருக்கா? நாங்கள் இழுச்சிவாய குடும்பம், என்ன சொன்னாலும் நம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை என் பையன் தலையில் கட்டி வச்சிட்டீங்க. இப்போ என் பையன் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு, என்ன சம்மந்தி என்னென்னோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதியோ, ஆமாம் ஆமாம், உங்களுக்கு இன்னுமே தெரியாது தான். நீங்கள் பொண்ணை பெற்று 1008 பொய்யை சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. பாவம் என் பையன் எப்படி நொந்து போயிருக்கான்னு பாருங்க, அவன் வாழ்க்கையவே தொலைச்சு நின்றுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கர அழுகையோடு சொல்லவும் உடனே பாக்கியத்துக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம் தெரியலையே. இந்த மயிலும் எதுவும் ஃபோனும் பண்ணல. இந்த மயில் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. ஒரு உண்மையை கூட மறைச்சு வாழ தெரியல. இவெல்லாம் என்னதான் வாழ்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் பொண்ணோட வயசு என் பையனோட 2 வயசு அதிகம். அது மட்டும் இல்லாமல் எம்ஏ படிச்சிருக்கிறது தான் நீங்கள் பெருமை பித்தனீங்கல்ல, அதுவும் பொய்ன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி நீங்கள் என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. இனிமேல் உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இங்கேருந்து போங்க. ராஜி, போயிட்டு அந்த மயிலோட ட்ரெஸ் எல்லாம் பேக்கில் இருக்கும் பாரு, அப்படியே பேக்கோட தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம மயிலோட பேக்கை வந்து தூக்கிட்டு வருவோம். பேக்கில் இருந்த அந்த நகை பாக்ஸ் கீழே அப்படியே விழுது. அதாவது ஓப்பன்லேயே இருந்திருக்கு போல். அப்படியே கீழே விழுந்ததுமே இங்கே நம்ம ராஜ் வந்து அந்த நகையை எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே போடுறப்போ, அதாவது அந்த நகை கருத்து போயிருக்கிறத நம்ம கோமதி வந்து பார்த்துடுறாங்க. இரு ராஜி, அந்த நகையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நகையை நல்லா பார்க்குறாங்க. கருத்து போயிருக்கு. என் மயில், என்னடி என்ன இந்த தங்க நாயகை தானே இது, ஏன் கருத்து போயிருக்கு? உங்கள் ஊரில் தங்க நகை கூட கருத்து போகுமா? அப்போது இந்த விஷயத்துலையும் ஏதோ ஒரு கோல்மால் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கவோ இங்கே மயிலுக்கு நெஞ்செல்லாம் பதறுது. இங்கே நம்ம பாக்கி இருந்துட்டு, ஓ அப்போது நகை விஷயம் தெரியலையா? ஐயோ போச்சு, இதுக்கோ இப்படி அது காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் எப்படியெல்லாம் இந்த அம்மா ஆட்டம் ஆட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி, என் மயில் என்னடி எம்புட்டு விஷயத்தை தான் மறைச்சிருக்கீடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, அத்தை அது வந்து, ஏய் நீ சும்மா ரெடி, ஏய் மயில் என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பாக்கி இருந்துட்டு, என்ன சம்மந்தியம்மா நகை கருத்து போயிருக்கு? நான் தங்கத்தில் தானே போட்டேன், 80 பவுனு. என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுனால 80 பவுன் போட்டேன். நீங்கள் என்னடானா நகையெல்லாம் நீங்கள் என் பொண்ணுக்கே தெரியாமல் திருடி விற்று உங்கள் பிள்ளைங்களுக்கு தொழில் ஆரம்பித்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்ன சம்மந்தி, உங்களை சம்மந்தின்னு சொல்கிறது கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. என்ன நீங்கள் விட்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க போல். உங்கள் பொண்ணோட நகையை திருடி தான் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் தொழிலை ஆரம்பித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. நாங்கள் கடம்பட்டு உடம்பட்டாவது என் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைப்போம். ஆனால் இப்படி கீழ்த்தரமாக வீட்டுக்கு வந்த மருமகளோட நகையை திருடி தொழிலை ஆரம்பித்து கொடுக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. என் பிள்ளை கதிருக்கு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து கொடுத்ததுக்கு என் புருஷன் லோன் எடுத்து தான் ஆரம்பித்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் கூட தான் கவர்மெண்ட் வேலைக்காக 10 லட்ச ரூபா கட்டுச்சு. அதுவும் வயலை விற்று தான் கட்டணும். இப்படி நாங்கள் சொந்தமாக உழைச்சி சுயமரியாதையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தவே ஏமாற்றி ஒன்றும் பொழைக்க கிடையாது. தேவையில்லாமல் பேசாதீங்க சம்மந்தி. அப்போது நீங்கள் நகை போடுறது எல்லாமே கவரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி, அப்படிலாம் நாங்கள் இது கவரிங்கெல்லாம் போட கிடையாது. எல்லாமே தங்கம் தான். நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க. என் பொண்ணோட நகையை பொண்ணுக்கே தெரியாமல் திருடிட்டு அதே மாதிரி கவரிங்கில் செஞ்சு வச்சுருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து இங்கே கோமதி மேலேயும் பாண்டியன் மேலேயும் பழி போடவும் இங்கே நம்ம
நம்ம மீனாவும் ராஜியும் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு நகை விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்த சொல்லி மேலும் மேலும் வீட்டில் உள்ளவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ராஜியும் மீனாவும் நகை விஷயத்தை பற்றி ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போது தன்னோட அத்தை மாமா மேலேயே பழி விழுகுது அப்படின்றப்போ இங்கே ராஜியும் மீனாவும் குரல் கொடுக்குறாங்க. உடனே இங்கே மயிலோட அம்மா கிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தானே என்கிட்ட என்ன சொன்னீங்க, இந்த அதாவது மயில் அக்காவோட நகை எல்லாமே கவரிங்கன்ற விஷயம் எனக்கும் ராஜுக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே எங்ககிட்ட என் பொண்ணு பாவம், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்கள் குடும்ப சூழ்நிலை, எங்கள் குடும்ப கஷ்டன்றதுனால தான் நாங்கள் இப்படி போய் சொல்லிட்டோம். 80 பவுன் போட்டதில் 8 பவுன் மட்டும் தான் தங்கம், மற்றது எல்லாமே கவரிங்கன்ற விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு காலில் விழாது குறையா எங்ககிட்ட எப்படி கெஞ்சினீங்க. சரி, நாங்களும் மயில் அக்காவோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக, அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அக்காவோட வாழ்க்கையை நினச்சி இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தோம். ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே போய் மயில் அக்காவே ஃப்ராடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ தானே தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி நீங்கள் 2 பேருமா புது கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த, இந்த மயில் அக்காவோட நகை எல்லாமே கவரிங்கன்ற விஷயமே எங்களுக்கு எப்போவோ முன்னாடியே தெரியும். இது விஷயமா இவங்க எங்ககிட்ட கூட பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ பிளேட்டவே மாற்றி போகிறாங்க அத்தை, செம்ம போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, ஆமாடி, இவங்களுக்கு என்ன பொய் சொல்கிறதுக்கு கத்தா கொடுக்கணும், இப்போது நம்ம மேலேயே பழிய தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிருக்காங்க போல். அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உடனே கோமதி பாக்கியத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எங்ககிட்ட பழி போடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. உங்களை மாதிரி ஒன்றும் நாங்கள் மற்றவங்கள ஏமாத்தியோ இல்லை பொய் சொல்லியோ பொழைக்கிறவங்க கிடையவே கிடையாது. உங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டே இப்போவே இடத்த காலி பண்ணுங்கள். அதாவது உங்கள் பொண்ணு கூட என் பையன் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா இல்லை. நீங்கள் பண்ண ஃப்ராடு வேலைக்கு இத்தனை நாள் நீங்கள் இந்த வீட்டில் இருந்ததே ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த மயிலை ஒழுங்காக உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து இங்கே பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியத்துக்கு மனசுக்குள்ளேயே பயங்கர டென்ஷனாக இருக்குது. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ விட்டா மயிலை நம்ம கூடவே அனுப்பி வச்சுருவாங்க போலவே. நம்ம வீட்டிலே சுடர் இருக்கா, சுடரோட வாழ்க்கையை எப்படியாவது நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மயிலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா சாப்பாடு கூட வழி இல்லாமல் போயிடும். ஏற்கனவே சாப்பாடே இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது மயிலை இதே வீட்டில் இருக்க வைக்கணும். மயிலும் அந்த வீட்டில் வந்துட்டா அப்படின்னா ஊரில் உள்ள எல்லாருமே நம்மளை காரி துப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடரோட வாழ்க்கையுமே கெட்டு போயிடும். நம்ம மயிலை இதே வீட்டில் எப்படியாவது இருக்க வச்சிடணும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, நாங்கள் சொன்னது தான், எல்லாருமா பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என் பையன் வந்து உங்கள் பொண்ணு கூட வாழ்கிறதா முடிவு எடுக்கலை. அவன் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறான். உங்கள் பொண்ணை நான் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த மயில் கழுத்தில் அவன் தாலியே கட்டினான். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நாங்கள் கிழிச்ச கோட்டை அவன் தானது கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவன் வாழ்க்கை கெட்டு கிடக்கு. எல்லாமே எங்களால் தான். நாங்கள் பார்த்ததுனால தான் அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இவன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நினச்ச மாதிரி மற்ற 2 பிள்ளைங்கள மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவனோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. நானே அவனோட வாழ்க்கையை கெடுத்துட்டதா நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உடனே நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியத்துக்கு ஒரு ஐடியா வந்துடுது. என்ன சம்மந்தி, நீங்கள் சொன்னதும் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் வெளியே போயிடுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் முடியவே முடியாது. என் பொண்ணு இந்த வீட்டில் தான் ராணி மாதிரி வாழணும். ஏன்னா என் பொண்ணு சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து தான் வாழ்வா. அவங்க தலையிலே எழுதியிருக்கு, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இனிமேல் நடக்காது. இத்தனை நாள் உங்ககிட்ட நாங்கள் முட்டாளாக இருந்ததால் எல்லாமே போதும், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே பாக்கியம் இருந்துட்டு, என்ன சம்மந்தியம்மா, என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? நாங்கள் 80 பவுன் ரொம்பவே கஷ்டப்பட்டு என் பொண்ணு நல்லா இருக்குன்றதுனால போட்டு விட்டுருக்கோம். ஆனால் எல்லா நகையும் விற்று நீங்கள் உங்களுக்கு சாதகமாக, அதாவது உங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டீங்க. இப்போது கவரிங் நகையை வச்சு இப்போது நீங்கள் போடுறதே கவரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழியை எங்கள் மேலே சுமத்திட்டீங்க அப்படின்னா நான் சும்மா போயிடுவோன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நாங்கள் 80 பவுன் போட்டிருக்கோம். ஒன்று என் பொண்ணு இந்த வீட்டில் வாழணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த 80 பவுனை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் 80 பவுனை எடுத்து வச்சிங்க அப்படின்னா என் பொண்ணை நான் இப்போவே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து ஒரு புது ட்விஸ்ட்டை வைக்கவும், இதை கேட்ட பாண்டியன், குழலி, மீனான்னு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க பார்த்தீங்களாங்க, எம்பிட்டு அழகாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே அழகாக 80 பவுனை சுருட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த குடும்பமே பிளான் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பணம் காசெல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம்.
நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு போட்ட 80 பவுனை மட்டும் நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சும்மாருமா அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏ மயிலு உனக்கு எதுவும் தெரியாது, நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் நகையை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்னது தான் உண்மைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் வந்துடுது. நம்ம மயிலுக்கு படபடங்குது. உடனே நம்ம மீனா இருந்துட்டு மயில்கிட்ட போயிட்டு, அக்கா என்னக்கா என்ன பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் எங்ககிட்ட கெஞ்சினாங்கல்ல, அப்போது நீங்கள் 8 பவுன் தானே போட்டுட்டு வந்தீங்க, மற்றது எல்லாமே கவரிங்கன்னு உங்களுக்கு தெரியும்லக்கா, இப்போது அத்தை மாமா மேலே அபாண்டமாக பழி சுமத்துறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்க, என்னக்கா இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கேட்கவும், இங்கே நம்ம மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க. பாக்கியம் இன்னும் பயங்கர சத்தமாக இங்கே கோவமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயில் இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, யாரும் எதுவும் பேசாதீங்க, கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக வேகமாக பேசவும் எல்லாருமே கப்பு சுப்புன்னு சைலண்ட்டாக ஆகுறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, என் மயில் நீ எதுவும் பேசாத மயில், நான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ கண்டிப்பாக இந்த வீட்டில் நல்லா வாழ்வ, அப்படி இல்லைனா இவங்க அந்த 80 பவுன் நகையை கொடுக்கட்டும், அந்த நகையை வச்சு நான் உனக்கு இன்னொரு வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சு கொடுக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, அடைச்சி போதும் நிறுத்துமா, ஏம்மா இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதம்மா, போதும் போதும் போதுன்ற அளவுக்கு நான் பட்டாச்சு, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டல, எனக்கு கல்யாணம் பண்ணியே வைக்காதீங்க, நான் கல்யாணம் ஆகாமல் வீட்டிலே கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொன்னேன்ல, ஆனால் நீங்கள் தான் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்போ உண்மை தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துக்கிட்டு என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போது எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் நீ ஏம்மா இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, எதுக்காக 80 பவுன் சொல்லிட்டு பொய் சொல்லி என்னை இந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி இருந்தாலுமே என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறியம்மா, தப்பு பண்ணது நம்ம, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், எதுக்காக அம்பாடம்மா அவங்க மேலெல்லாம் பழி போடுற, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், அந்த கணக்கை வச்சு பார்த்தா நம்ம பொய் சொல்லியிருக்கோம், இந்த குடும்பத்தவே ஏமாத்திருக்கோம், நான் எவ்வளவோ சொல்லியுமே நீ கேட்கவே இல்லை, இப்போது அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், இவங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் பொய் பேசாமல் மற்றவங்க மேலே பழி போடாமல் இருமா, ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து சொல்லவும், ஹே மயில் உனக்கு எதுவும் தெரியாதுடி, நீ சும்மா இருடி, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா போதுமா, நீ பேசுகிற வரைக்கும், நீ பண்ண வரைக்கும் எல்லாமே போதும், நான் பட்டதும் போதும், தயவு செஞ்சு நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து இங்கே நம்ம பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டேயும் வந்து, அத்தை மாமா உங்ககிட்ட நான் கையெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் சொன்ன பொய்க்கு நீங்கள் என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், இப்போ என்ன நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்து ஓடி வந்து, ஏன் மயில் வீட்டை விட்டு போனால் நீ எங்கடி போவா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா தயவு செஞ்சு நீ பேசாமல் இருமா, நான் எங்கேயோ ஒன்று போகிறேன், என்ன உனக்கு பயம் தானே, நான் உன் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவேன், ஓசி சோறு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாம் நான் நடக்காதுமா அப்படி, ஏன்னா நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் எங்கே உன் வீட்டுக்கு வந்துடுவோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க மேலே இல்லாத பொல்லாத பள்ளியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, என்னன்னு எனக்கு தெரியுமா, நானும் வந்துட்டா எனக்கும் யாரா சாப்பாடு போடுறது, யாரா என் செலவை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நீ பயப்படுற, வேண்டாம்மா, அதாவது நான் யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், யாருக்குமே நான் பாரமாக இருக்க மாட்டேம்மா, நான் என் வழியை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன், ஏய் மயில நீ எங்கடி நான் எங்கேயோ போகிறேம்மா, நான் சாவறேன் வேகிறேன், நான் எப்படியோ போய்க்கிறேன், தயவு செஞ்சு நீ பேசாமல் இருந்தனா போதும். உடனே கோமதிக்கிட்ட, அத்தை சரிங்க அத்தை, நான் இந்த வீட்டில் இருக்கிறதில்ல, நான் போயிடுறேன் அத்தை, நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான், நீங்கள் எல்லாருமே எம்பிட்டு நல்லவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை, அது மட்டும் இல்லாமல் எல்லா குடும்பத்துலேயுமே மாமியார் இருக்காங்க, ஆனால் மாமியார் கொடுமையை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, ஏன்னா நீங்கள் அம்பிட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, என் அம்மா கூட என்னை அப்படியெல்லாம் பார்த்துக்கிறது கிடையாது, நீங்கள் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, உண்மையவே நான் கொடுத்து வச்சுருக்கணும் அத்தை, ஆனால் என்ன ஒன்று, இந்த வீட்டில் லைஃப் லாங் இருக்கிறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல போல், பரவாயில்ல அத்தை, எல்லாம் என் தலையெழுத்து, இதோ இங்கே நிற்கிறாங்களே என் அம்மா அப்பா, அவங்களுக்கு நான் எம்புட்டோ சொன்னேன், எதுவுமே கேட்கல, உண்மையை சொல்லுங்கம்மா, பொய் சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் வாழ்க்கை கெட்டு தான் நிற்குது, என்னால் என் குடும்பத்தால் உங்கள் குடும்பமும் கெட்டு போயிருக்கு, நீங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, சரி அத்தை, நான் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு தான்,
நான் இங்கேருந்து போயிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிக்கிட்டு இங்கே நம்ம மயில் வந்து போகவும் உடனே அதாவது வாசலில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. மயங்கி அப்படியே விழுந்துடுறாங்க. இங்கே உடனே இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்பவே பதட்டமாக ஓடி போயிட்டு, மயிலே உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி இருந்துட்டு போய் தண்ணி கொண்டு போய் முகத்தில் தெளிக்கிறாங்க. ஆனால் நம்ம மயில் வந்து எந்திரிக்கிறதில்ல. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு டி சரவணா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அதெல்லாம் சும்மாம்மா, நாடகம் நடிப்புமா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைடா, தண்ணி தெளித்து கூட எந்திரிக்காமல் இருப்பாங்களா என்ன, ஏதோ ஆயிடுச்சுடா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை ஏதாவது விஷம் எதுவும் சாப்பிட்ருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் இது வந்து நம்ம பாக்கியத்துக்கு காதில் விழுது. உடனே பாக்கியம் கத்துறாங்க, ஐயோ என் பொண்ணுக்கு விஷம் வச்சுட்டீங்களா, ஐயோ என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா எல்லாருமே, அதாவது பாண்டியனெல்லாம் பதட்டப்படுறாங்க. ஒன்று கணக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை, சரவணனுக்கு தான் பிரச்சனை, போலீஸ் அது இதுன்னு வந்தால் நிறைய வம்புல முடிஞ்சிடும், நம்ம இப்போவே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலில் நம்ம மயிலை வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்களுக்கு யாரையுமே நான் சும்மா விட போகிறதில்ல, ஏதோ 2 பொய், அதெல்லாம் ஒரு பொய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் ஓவராக ட்ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. வயசு 2 வயசு அதிகம், இப்போல்லாம் ஜாதி மதம்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்குறது கிடையாது. ஆனால் நீங்கள் 2 வயசு அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு எம்புட்டெல்லாம் பண்ணுறீங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் படித்தானா படிக்கலனா என்ன, அவள் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே நாகரிகமாக தான் நடந்துக்கிட்டா, 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கா, ஏன் அவ்வளோ போதாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் பாட்டு புலம்பிக்கிட்டு இருக்கவும் சரணன் வந்துட்டு, அப்போது நீங்கள் உண்மையை சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். உண்மையை சொன்னால் தான் இந்த உலகம் யாரையுமே மதிக்கிறது இல்லையே, என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் அப்படி ஒரு பையவே சொன்னேன். ஆனால் இப்போது என் பொண்ணை கொண்டு வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டீங்களே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்களை யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் அழுதுகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து வெளியே வருவோம். உடனே பாக்கியம் ரொம்பவே ஆதகமாக ஓடி போயிட்டு, டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு, ஏன் என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டா, ஏதாவது விஷம் எதுவும் சாப்பிட்ருக்காளா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஏன் இப்படி அபசகுடமாக பேசுகிறீங்க, இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கே நாக்கு கூசலை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை டாக்டர், அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை, அதான் கஷ்டம் தாங்க முடியாமல் ஏதாவது சாப்பிட்டாலா என்னன்னு கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து திரும்பவும் உள்ள மயிலை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு நம்ம பாண்டியன்கிட்ட, இங்கே பாருங்கள் எல்லாமே உங்களால் தான் இந்த அளவுக்கு பிரச்சனை அண்ணன் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து திரும்பவும் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணவும் உடனே கோமதி இருந்துட்டு, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அவர் எப்படிடா காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தானே, இவர் தானே அண்ணனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு, அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தது, அண்ணன் லவ் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், ஆனால் இவர் சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போது அவன் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்காருன்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, டேய் பிரச்சனையை திரும்பவும் நீ இழுத்து விடாதுடா, ஏதோ அண்ணன் நல்லா இருப்பான்றதுனால தான் கல்யாணம் பண்ணி வச்சுச்சு, இப்படியெல்லாம் நடக்கும், இந்த குடும்பம் பொய் சொல்லி நம்ம குடும்பத்தவே ஏமாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நீ என்னதான் சொன்னாலும் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது, அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு காரணமே இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, டே செந்தில் எதுவும் பேசாமல் இருடா, இந்த மயிலுக்கு வேறு என்னாச்சோ தெரியல, உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கினால, ஒரு வேளை ஏதாவது சாப்பிட்டாலே என்னன்னு தெரியலடா, எனக்கு வேறு பதட்டமாக இருக்குது, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் தொலைஞ்சிடணும், நிம்மதியாக என் வாழ்க்கையை வாழணும்னு நான் நினைக்கிறேன், இது மட்டும் நடந்தால் போதும்டா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா என்னண்ணே உன் வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, உன் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்குமோன்னு நினச்சா என்னால் சத்தியமாக அதை தாங்கிக்கவே முடியலண்ணே, நீ நினச்ச மாதிரி அதாவது நீ லவ் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பில்ல, சண்டையோ சச்சரவோ நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போது பொய்யை மேலே பொய்யை அடுக்கி அந்த குடும்பமே உன்னை ஏமாத்திருச்சேன்னு, இப்போ உன் வாழ்க்கையை எப்படி நான் சரி செய்ய முடியும், என்ன பண்ணி நான் உன் வாழ்க்கையை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் பயங்கர ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே எங்கள்
டாக்டர் வந்து வெளியே வராங்க. என்ன என்ன இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஹாஸ்பிட்டலில் இருக்குன்ற ஒரு ஞாபகமே உங்களுக்கு இல்லையா? பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்படி சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பேஷண்ட்டோட மனநிலைமை என்ன ஆகுறது? நீங்கள் சத்தம் போடாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சத்தம் போடுறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதியுமே பதட்டப்படுறாங்க. சரவணன் நிம்மதியாக இருக்கணும், மயிலுக்கு எதுவும் ஆகாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக மயிலுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட, டாக்டர் மயிலுக்கு எப்படி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே டாக்டர் இருந்துட்டு, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், நாங்களே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம், ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டாக்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அவ்வளோதான், இதுக்கு எல்லாருமே நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், டாக்டர் சொன்னது நீங்கள் கோமதி, பாண்டியன், செந்தில், சரவணன், நம்ம பாக்கியம்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சரவணன் வந்து, டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? நீங்கள் பொய் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி ஒன்று நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வேளை மயில் உங்ககிட்ட இப்படிலாம் சொல்ல சொன்னாலா டாக்டர் அப்படின்னு சொல்லவும், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் டாக்டர், நாங்கள் எப்போவுமே உண்மையாக தான் இருப்போம். நாங்கள் எதுக்காக பொய் சொல்லணும்? இன்னும் அவங்களுக்கு மயக்கம் கூட தெரியல. அவங்க எதுவுமே இன்னும் வாயை திறந்து பேசக்கூட கிடையாது. நாங்கள் இது ஸ்கேன் பண்ணி தான் நாங்கள் இதவே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். நீங்கள் போயிட்டு பேசுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் துணையாக இருங்க, அவங்களுக்கு எப்பவுமே ஆறுதலாக பேசுங்க, அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம பாக்கியம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கையில் ஒரு நல்லதை நீ செஞ்சுட்ட, என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, இப்போது இனிமேல் அவள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தமாக ஒரு குழந்தைய கொடுத்துருக்க, நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே மயில் வந்து கண் விழிச்சிடுறாங்க. பாக்கியமும் போயிட்டு மயிலை பார்க்குறாங்க. மயில், நீ கர்ப்பமாக இருக்கேடி அப்படின்னு சொல்லவும், மயில் ரொம்ப பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து வெளியே எழுந்திரிச்சு வராங்க. இங்கே கோமதி, பாண்டியன் எல்லாருமே கோவத்தில் தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் டக்குன்னு அதை வந்து மறக்க முடியல. குழந்த அப்படின்னதுமே நம்ம கோமதிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கோவம் தான் அவங்கள தடுக்குது வந்து பேசுகிறதுக்கு கூட. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை அத்தை, நான் ரொம்ப நாள் நினச்சது இப்போது நிறைவேற போகுது. நான் கர்ப்பமாக இருக்கேன் அத்தை, நம்ம வீட்டு வாரிசை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சரவணன் இருந்துட்டு, எங்க பார், சும்மா கர்ப்பமாக இருக்குன்ற சாக்கில் எங்கள் குடும்பத்தை உள்ள நுழையணும்னு நினைக்காத, உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லவும், உடனே பாக்கியம் இருந்துட்டு, என்ன மாப்பிள்ளை பேசுகிறீங்க நீங்கள்? உங்கள் வாரிசு தான் மயிலோட வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாமா? ஏதோ அப்போது சொன்னதெல்லாம் மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் காலில் கூட நான் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் நீங்களும் மயிலும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் மாப்பிள்ளை. ப்ளீஸ் மாப்பிள்ளை, தயவு செஞ்சு என் பொண்ணை ஏற்றுக்கோங்க மாப்பிள்ளை. சம்மந்தி, நீங்களும் சொல்லுங்கள் சம்மந்தி, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்றதுனால தான் திரும்பவும் உங்ககிட்ட நான் போய் பேசினே தவிர, மற்றபடி நான் எதுவுமே மனசில் அதாவது தப்பாலாம் எதுவும் நினைக்கல சம்மந்தி. உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணமும் எங்களுக்கு துளி கூட இல்லை சம்மந்தி. தயவு செஞ்சு என் பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம கோமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் நடந்த எல்லாமே அவங்களால மறக்கவே முடியல. உடனே நம்ம கோமதிக்கிட்ட வந்து, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா மயிலை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாண்டியனும் கோமதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மயிலுக்கு பயங்கர சந்தோஷம், ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாக்கியமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே சரவணன் இருந்துட்டு மயில்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருடி, உன்னை எதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? எங்களோட வாரிசை நீ வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்க, என்னுடைய குழந்தை உன் வயிற்றில் இருக்கிறதுனால மட்டும்தான் நீ இங்கே இருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு உன் அம்மா வீட்டுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் என் பொண்ணோ பையனோ யாரோ ஒருத்தவங்க எனக்கு பிறந்து வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிற தைரியமும் தெம்பும் எனக்கு நிறையவே இருக்குது. ஆனால் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். மாமா அப்படின்னு சொல்லுவோம், நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் போயிடுறாங்க. இப்போது இங்கே கோமதி, பாண்டியன் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, சரி மயில், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா
எனக்கு இங்கே இருக்கவே பயமாக இருக்குமா, ஒரு மாதிரி தயக்கமாகவும் இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். ஏய் மயிலு, என்னடி என்னடி தயக்கம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே இரு. அதான் அந்த கடவுளாக பார்த்து உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு. உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உன் மாப்பிள்ளை இப்படி தான் கோவமாக இருக்குவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், அதனால் கோவம் இருக்க தாண்டி செய்யும். குழந்த பிறந்துச்சு அப்படின்னா எல்லாம் சரியாயிடும். இப்போ தான் மாப்பிள்ளை கோவத்தில் இப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றாயிடும்டி, சரியாயிடும். இன்னும் ஒரு வருஷம் 10 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நீ மாப்பிள்ளையோட மனசை மாற்ற ட்ரை பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சந்தோஷமாக போகிறாங்க. மயிலுமே சாமிக்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிறாங்க. கடவுளே, எப்படியோ என் வாழ்க்கை கடைசி நேரத்தில், அதாவது நான் இந்த வீட்டை விட்டு போகிற நேரத்தில் எனக்கு ஒரு நல்லதை நீ அமைச்சு கொடுத்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது மாமாவோட மனசும் மாறிடணும், நானும் மாமாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். நான் நினச்சது எல்லாமே நிறைவேறிடுச்சு அப்படின்னா உனக்கு நான் பூக்குழி மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இப்போது நம்ம சரவணனோட மனசு மாறுமா, குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்ம மயிலை வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ.